பழனி அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் தொகையில் முறைகேடு செய்த புகாரில் பள்ளி தலைமை ஆசிரியை கைது செய்யப்பட்டுள்ளார். 10 ஆண்டுகளாக ஸ்காலர்ஷிப் கையாடலில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியை போலீசில் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த நெய்க்காரப்பட்டியில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் நெய்க்காரப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பலர் பயின்று வருகின்றனர். ஆதி திராவிட நலத்துறை சார்பில் விடுதியில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கு அரசு தரப்பில் விடுதி கட்டணம் உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. அந்த உதவித்தொகையை முறைகேடு செய்து ஏப்பம் விட்டுள்ளார் பள்ளி தலைமை ஆசிரியராக பொறுப்பில் இருந்த விஜயா. அரசு வழங்கும் விடுதி கட்டண உதவித்தொகையை மாணவர்கள் பெற்றுக்கொண்டதாக போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து பணத்தை தலைமை ஆசிரியை விஜயா கையாடல் செய்துள்ளார். பல வருடங்களாக இந்த பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு உதவித்தொகை வரவில்லை என்ற குற்றச்சாட்டில் இப்பெரும் மோசடி வெட்ட வெளிச்சமாகியது. முறைகேடு செய்தது தெரிய வந்ததை அடுத்து பள்ளி நிர்வாகம் நெய்க்காரப்பட்டி காவல் நிலையத்தில் தலைமை ஆசிரியை விஜயா மீது புகார் அளித்துள்ளது. 2010ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை சுமார் 6 லட்சம் ரூபாய் வரையில் முறைகேடு செய்ததாக புகார் அளித்துள்ளனர். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் விசாரணை நடத்தியதில் முறைகேடு நடந்திருப்பது உறுதியானது. இதையடுத்து தலைமை ஆசிரியை விஜயா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். விசாரணைக்கு பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விடுதி உதவித்தொகையில் முறைகேடு செய்த ஆசிரியை கைது செய்யப்பட்ட சம்பவம் பழனியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.